இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா மறைபொருளை ஆழமாக நாங்கள் தியானிக்கிறோம். இயேசுனுடைய சிலுவை பயணத்தை நம்முடைய வாழ்வின் பயணத்தோடு நாம் தியானிக்கின்றோம். இந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்து நீங்கள் ஒன்றாக ஜெபிக்க ஒருமனப்பட்டவர்களாக அன்பு தாய் அன்னை மரியாளிடத்திலே அர்ப்பணித்து அன்னையினுடைய பரிந்துரையோடு ஆண்டவருடைய வல்லமையை, இறை பிரசன்னத்தை நாம் கேட்டு ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம். தயவை நாடி நிற்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை நாடி உம்முடைய நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக எங்களுக்காக உம் திருமகன் திருமகன் நம் ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசிரியையும் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருளையும் அவருடைய அருளையும், அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய பாதுகாப்பையும், அவருடைய சுகத்தையும் அவருடைய இறை சுகத்தையும், இறை பிரசன்னத்தையும் பிரசன்னத்தையும், வல்லமையையும் வல்லமையையும், முழு விடுதலையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உம்மை வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை புகழுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே நீரே பரிசுத்தர், தூயவர், நீரே தூயவர், நீரே எங்களை நீரே காண்பவர், எங்களை நீரே காண்பவர், எங்களை நீரே காப்பவர், எங்களை நீரே காப்பவர், எங்களை வழி நீரே நடத்துறவர். எங்களை வழி உம்மை நடத்துகிறவர். ஆராதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி ஆண்டவரே. சொல்லுகிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே தூயவரே நன்றி, நன்றி, தூயவரே பரிசுத்தரே நன்றி, பரிசுத்தரே, வாழும் கடவுளே நன்றி, வாழும் அப்பா கடவுளே பிதாவே நன்றி. ஆராதனை, அப்பா பிதாவே அப்பா பிதாவே ஆராதனை. அப்பா பிதாவே நன்றியோடு உம்மை ஆராதனை. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு போற்றுகிறோம் ஸ்துதிக்கிறோம், ஆண்டவரே, போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் ஆட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது, இறைவா உம் ஆட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம்முடைய வல்லமை மேலானது, இறைவா
உம்முடைய வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. பாடுவோம். இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்க. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளை கொடுத்தவரே நன்றி ஆண்டவரே. இந்நாளும் எங்கள் அருகாமையிலே இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறோம். இந்த தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு இந்நாளும் ஆண்டவரே நிறைவனாக இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. காலத்துக்கு ஆண்டவரே உமது அபிஷேகத்தையும் வல்லமையும் எங்கள் மீது பொழிகிறவரே நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 மகிமை அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், நீர் தூயவர், பரிசுத்தர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாழும் கடவுள், உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரே. தூய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களுக்குள் உறைவிடமாய் வருகிறவரே இயேசுவே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் அப்பா. நன்றி அப்பா. இறைவா உம் அன்புள்ளம் மேலானது. இறைவா உம் அருட்கரம் மேலானது. இறைவா உம் அன்புள்ளம் மேலானது. இறைவா உம் அருட்கரம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா சிந்தனை மேலானது. இறைவா உம் சித்தம் மேலானது. சொல்லுங்க. இறைவா உம் சிந்தனை மேலானது. இறைவா உம் சித்தம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தை திறந்து இயேசுவே நல்லவரே, வல்லவரே, தூயவரே, பரிசுத்தமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி என் நாமத்தில் 2 3 ஒன்றாக இணைந்து செபிக்கிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. We need your presence Lord. உம்முடைய சமாதானம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பவார். எங்களுடைய உன்னதத்துக்குள்ளே, உன்னதத்திலிருந்து வாழ்கிறவரே எங்கள் உள்ளத்திலே வந்து தங்கவார். உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நல்ல துணையாளரே,
உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவார். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவார். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவார். உம்முடைய மாட்சிமையினால் எங்களை நிரப்புவார். ஆராதனை 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 உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, படுத்துகிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவேலுக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்திலே யோவேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 12-13வது இறை வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்யக்கருதிய தீங்கினை குறித்து மனம் மாறுகிறவர். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவரிடம் நம் எல்லோரும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது போல நாம் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மாட்சிமையில் வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தூய்மையில் வாழ நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:15 வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராக இருப்பது போல நீங்கள் உங்கள் எல்லா நடத்தையிலும் தூய்மை உள்ளவராக இருங்கள். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்திலே நாம் தூய்மையை இழந்து கரை படிந்தவர்களாக கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து, பிரசன்னத்திலிருந்து நாம் தூர போயிருப்போம். நம் ஆலயத்துக்கு போவோம், வழிபாடிலே பங்கு கொள்ளுவோம், திருப்பலியிலே பங்கு கொள்ளுவோம், இறை புகழ்ச்சி ஆராதனைகள் எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளுவோம், இறைவார்த்தை படிப்போம், சபமாலை சொல்லி பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவோம். ஆனால் சில நேரத்தில் என்னுடைய உடலும் என்னுடைய உதடுகளும் தான் ஆண்டவரோடு இணைந்திருக்குமே தவிர என்னுடைய உள்ளம் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கலாம். ஆனால் இந்த இறை வார்த்தை நமக்கு அழகான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. நீ எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதை குறித்து கலங்காமல் நீ என்னிடம் திரும்பி வா என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள். நாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இது ஒரு மனமாற்றத்துக்கான அழைப்பு. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிற பொழுது பல இடங்களிலே ஆண்டவர் மனம் மாறுங்கள் என்று சொல்லி சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் மனம் மாறுங்கள். மாற்கு 1:15 மனமாற்றத்துக்குரியவர்கள் இறையாட்சிக்குரியவர்களாயிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் மனம் மாறாவிட்டால், லூக்கா நற்செய்தி 13:3 மனம் மாறாவிட்டால் நாம் அழிவுக்கு உட்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 37-38 வசனத்திலே பேதுரு தன்னுடைய முதலாவது உரையை நிகழ்த்துகிற பொழுது அங்கே சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் பாவ மன்னிப்பு பெறுங்கள், மீட்படையுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே மனமாற்றம் என்பது நான் ஆண்டவரிடத்திலே
ஓடி வந்து அவருடைய அன்பை, அவருடைய உன்னதமான அவர் சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி தன் உயிரை தியாகம் செய்த அந்த உன்னதமான ஆண்டவருடைய தியாகத்தை நாம் நினைத்து பார்ப்போம். எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக அவர் வேதனைப்பட்டார், எனக்காக அவர் கசையடிப்பட்டார், எனக்காக அவர் துன்பப்பட்டார், எனக்காக அவர் காயப்பட்டார் என்ற மனநிலையோடு அந்த உன்னதமான அன்பின் அருகிலே நாம் ஓடி வருவது ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரை இந்த நாளில் அழைக்கிறார். Come back to me, return to me. வெறுமனே என் உடல்களால் அல்ல, என்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் மீது திரும்பி பார்க்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். எரேமியா 29:13 சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் என்னை தேடுவீர்கள், முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள் என்னை காண்பீர்கள். ஆம், நீங்கள் என்னை காண்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் அந்த வார்த்தை எசேக்கியேல் 33:11 தீயவர்கள் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, தீயவர்களும் மனம் மாறி வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று சொன்னார். என் பலவீனம், என் பாவ செயல்கள், நான் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள அது தடை அல்ல. காரணம், நான் இருக்கிற நிலையோடு என்னை அரவணைக்க, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஆயனாக ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து நெஞ்சோடு கரங்களை வைத்து இந்த வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி நோக்கி நடந்து போகிற அந்த காட்சியை நம்முடைய மனக்கண்களுக்குள்ளே கொண்டு வருவோம். பாரமான சிலுவை என்று நீங்க இறக்கி வைக்கல, இயேசுவை சிலுவையில் அறைகிற பொழுது கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவும் இல்லை. சிலுவை சுமக்கிற பொழுது, ஆணியால் அறையப்படுகிற பொழுது, காயப்பட்டு ரத்தம் சிந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற பொழுது, என்னை நீர் நேசித்தீர், என்னை நீர் யோசித்தீர், எனக்காக உம்முடைய உயிரையே தந்திரே ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடல் வழியாக எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. இயேசுவே, எனக்காக சிலுவை சுமந்து கல்வாரி நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவரே, பாரமான சிலுவை உம்மை அழுத்துகிற பொழுது தரையிலே விழுந்தீர், ஆனாலும் என்னை யோசித்தீர், என்னை நேசித்தீர், எனக்கு மீட்பளிப்பதற்காக மீண்டுமாக அந்த சிலுவையையும் தோளிலே சுமந்து தள்ளாடி தடுமாறி ஆண்டவரே கல்வாரியை நோக்கி நடந்து போனேரே, உமக்கு நன்றி என்று சொல்ல. இயேசுவே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த என்னுடைய குற்றங்களை நினையாமல் என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை,
கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை. கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் முழுமையாக நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். என் சிந்தனை, சொல், செயல், திறன் அனைத்தையும் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆவி, ஆத்துமா, என் உடல் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் சரீரத்தின் சூழ்நிலைகள், ஆண்டவரே, என்னுடைய வேதனைகள், சரீர வியாதிகள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடு. ஆண்டவரே, என்னுடைய உடைந்து போன உள்ளத்தை, என்னுடைய காயப்பட்ட இதயத்தை, என்னுடைய மனநிலையை, இதோ வேதனைகளை, கவலைகளை, இன்னல்கள், நெருக்கடிகளை எல்லாம் இயேசுவே உம்முடைய சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, கல்வாரியில் எனக்காக இரத்தம் சிந்தி காயப்பட்டீரே, உம்முடைய காயங்களால் நான் குணமடைகிறேன் என்று சொல்லி அனைத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எழுந்திரளி வாரும் இயேசுவே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. அப்பா தகப்பனே, இரக்கம் மிகுந்தவரே, பேரன்பு மிக்கவரே, மகிமையின் தெய்வமே, இதோ உம்மோடு உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு இல்லங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுடையவரே, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா விதமான தீமைகளையும், போராட்டங்களையும், உலகத்தின் வல்லமைகளையும் உம்முடைய சிலுவையின் மரணத்தின் வழியாக நீர் வெற்றி கொண்டீரே. சாவே, உன் வெற்றி எங்கே, உன் கொடுக்கு எங்கே என்று கேட்டீரே. உம் மரணத்தின் வழியாக புதுவாழ்வு தருகிறவரே, இந்த குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய புது வாழ்வு கிடந்து செல்லட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும், படிக்கல்லாய் மாறட்டும், காயங்கள் ஆறட்டும், குணமாக்கல் பெறட்டும். ஒவ்வொருவரும் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய அருளையும் தயவையும் பெற்றுக்கொள்ள நீ துணை செய்தரலாம். நற்கருணையில் உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிக்க பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.